எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் 2010, ஞானேஷ், உன் வீட்டை தேடி போலீஸ் வர்றதை பார்க்குறேன், ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டுரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ரட்சிக்கப்பட்ட அடுத்த மாசத்துல என் கூட சுத்தினவனுக்கு 35 இடத்துல அருவாள் விட்டு FIR. நான் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை வேற எங்க கொண்டு போயிட்டான். ஆண்டவர் டைமை தள்ளி போடவே கூடாது. ஆண்டவர் டைமை, தண்ணி இருக்கு, உனக்கு விசுவாசம் இருந்தால் தடை இல்லை. புரியுதா? இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகளோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு இது சமயமா? அண்ணன் நீங்க சொல்ற மாதிரி நான் படிச்சிட்டு இருக்கிறேன், ஐ அம் ஸ்டடியிங். செத்து போயிடாத ப்ளீஸ், ப்ளீஸ் சிஸ்டர், டோன்ட் ப்ரொலாங் திஸ். தங்கச்சி, தம்பி, அம்மா, எதையும் தள்ளி போடாதீங்க ப்ளீஸ். கை உயர்த்துங்க, தள்ளி போடாதீங்க. சில வாலிபர்கள் அப்படிதான் தள்ளி போடுவான். ஒரு வாலிபர் கூட்டத்தில் ஒரு தம்பி வந்தான். நான் சொன்னேன், தம்பி, உனக்கு இது லாஸ்ட் வார்னிங், கர்த்தர் தர்றார், நீ ரட்சிக்கப்பட்டிருப்பா ப்ளீஸ். கேட்கலங்க. கூட்டம் முடிஞ்சு 2வது நாள் பிரதர், குற்றாலத்துக்கு ஃப்ரெண்டு கூட டூர் போனவன் காரில் அடிச்சு ஸ்கல் ஓப்பன் ஆயிட்டு செத்துட்டான். பாஸ்டர் சொல்றாரு, செத்துட்டான் பிரதர். என்ன சொல்லுவீங்க? கூட்டத்துக்கு வந்து ஆடி பாடிட்டு போமா, செத்துட்டா யாருங்க பதில் சொல்லுவா? அப்பா இல்லாத பையன், அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, திருநெல்வேலி KTC நகர்ல. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன், இஃப் யூ ஹேவ் a doubt. அவன் பேர் சுரேஷ். விளையாடிட்டான், நல்ல வருவான், ஜாலியா இருப்பான், கூட்டத்தில் இருப்பான். ஒப்பு கொடு தம்பி, உன்னை பயன்படுத்த போறாரு, உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போறாரு, உனக்கு கிருபெல்லாம் தந்திருக்கிறா. சிரிச்சுட்டு போயிட்டான். 2 நாள்ல செத்துட்டான். எதுக்கு? நான் மோசம், பயங்கரமான இல்ல. ஆண்டவர் சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மார்த்தாளுக்கு சொன்னார், உன் சகோதரன் உயிர் திறந்திருப்பான் சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய மனநிலைமை என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு இப்பதான் 13 வயசுன்னு, 20 வயசுல ரட்சிக்கப்பட்டா போதாது, 24 வயசுல கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவரோட இல்ல மனைவியோட இல்ல வேலைக்கு போன பிறகு இல்ல. Don't ask excuses, don't prolong it. தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் இன்னைக்கு உயிர் தெழுதல் நடக்கும். புரியுதா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன, நாங்க ரட்சிக்கப்பட்ட சபையில தானே வந்திருக்கிறோம். மார்த்தாளும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தரை அறிந்தவங்க தான், கர்த்தரை தெரிந்தவங்க தான். ஆனாலும் உயிர் தெழுதலை தள்ளி போடக்கூடாது. கை உயர்த்தி சொல்லுங்க, இது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் தள்ளி போடுறோம் தெரியுமா? உன்னை ஆண்டவர் சந்திக்கிறோம்னு நினைக்கிற சந்திப்பை எத்தனை பேர் தள்ளி போடுறோம் தெரியுமா? சில கருகலான விஷயத்தை சொல்லும் போது நமக்கு முகம் சுளிக்கும், முகம் வேதனையா இருக்கும்.